மோசடின்ற வேலைகளை கனிகளை கொடுத்து நிற்கிறோம், மாம்சத்தின் கிரியைகளை செஞ்சு நிற்கிறோம். அவன் அதை தான் எதிர்பார்த்து நிற்கிறான். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பெருமையா இருக்கிறான். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இன்னும் அங்க இருக்கிறோமா இங்க இருக்கிறோமா. இன்னைக்கு உலகம் நம்மளை சுத்தி இருக்குது இல்லைங்களா? நம்ம இந்த உலகம் நம்மளை இன்னைக்கு வெறுக்கிறாங்களா இல்ல நம்ம கிட்ட கொஞ்சம் நேசிக்கிறாங்களா? நேசிக்கிறாங்கல்ல? இப்ப பாருங்க கிறிஸ்து நான் சொல்றாருன்ட்டு வசனத்தை வாசிங்க. யோவான் 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறதென்று அறியுங்கள். அப்ப உலகம் உங்களை பகைக்கணும். ஏன் பகைக்கணும்? அடுத்த வசனம் 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். அப்படியே நிக்க வைங்க. இன்னைக்கு நம்மள இந்த உலகம் சிநேகிக்குதா? பகைக்குதா? கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க. நம்மள சிநேகிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம எங்க ஒட்டி நிற்கிறோம்? உலகத்துல. நம்மள இந்த உலகம் பகைக்கும் போது என்ன தெரியுங்களா நினைக்கணும்? நம்மள அவர் பிரிச்சுட்டாருன்ட்டு. இன்னமும் உலகம் நம்மள பகைக்கலனா என்ன அர்த்தம்? ஒட்டின்னு தான் இருக்கிறோம் அர்த்தம். தொடர்ந்து மாசி முடியும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நம்மள உலகம் எப்போ பகைக்கிறதோ அப்பதான் அந்த வேலையில இருந்து நம்ம வந்திருக்கோம். நம்மள வேலை விட்டு அவன் தொட்டிட்டு இருக்கோம். இனி என்கிட்ட நீ என்ன பண்ணாத, வேலைக்கு செய்யாத. ஆனா இன்னமும் நம்ம எங்க ஒட்டி இருக்கிறோம் தெரியுங்களா? இன்னமும் சாத்தான் வேலையில இருந்து நீக்கிறேன்றான். ஆனா அவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுத்த உடனே பெருமைப்பட்டு அங்கே உட்காருன்றான். திருப்பி கொஞ்ச நாள் ஓடுறோம், கொஞ்சம் தேவனுக்கு கனிகளை கொடுக்க தொடங்குறோம். அப்புறமா அவன் திருப்பி கூப்பிட்டு உன் பத்தி கேட்கறது என்ன, வேலை விட்டு போன்னு சொன்ன உடனே திருப்பி அங்க போயிடுறோம் பழைய நிலைமைக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யாரையும் மனசுல வச்சுன்னு சொல்லுது, தனிப்பட்ட ஒரு உதாரணங்கள். நம்ம சத்தியத்துல வழி நடந்துக்குன்னு வந்துனே இருப்போம். அப்பதான் வீட்டுல ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சே செய்யணும், ஒன்னும் வேணாம். அநேகருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ டிசம்பர் மாசம் சில கிறிஸ்தவர்களுக்கு சத்தியத்தை கேட்டு புதுசா வந்தவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. சத்தியத்தை கேட்டு எல்லாம் உள்ள வந்துட்டோம், கனிகளை கொடுக்க தொடங்குவோம். அப்பதான் ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? டிசம்பர் 25 ஏன் நம்ம வீட்டுல இந்த ஸ்டார் போடல, ஏன் நம்ம வீட்டுல டெக்கரேஷன் பண்ணல, ஏன் இது பண்ணலன்னு ஒரு சின்னதா சில பேருக்கு எல்லாருக்கும் சில பேர் மத்தியில வீடியோ. அப்போ அங்க குடும்பத்துல சத்தியத்துல உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுவாங்க. போராட முடியலன்னா என்ன தெரியுங்களா ஆயிடுவாங்க? சரண்டர் ஆயிடுவாங்க. பரவாயில்ல நம்ம இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணலாம், செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அப்ப அவன் எதிர்பார்த்து இருக்கிற கனிகளை என்ன பண்ண கொடுத்துருவோம், தொடங்கிடுவோம். உலகம் நம்மளை பகைக்கும் போது நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். பாருங்க, சத்தியமா இல்ல உறவான்னு நம்ம நிக்கும் போது என்ன தெரியுங்களா வைராக்கியம் காமிக்கணும், சத்தியம் தான் காமிக்கணும்.